சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில நம்ம பார்க்க போறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு. இந்த சுக்கிர பகவான் இப்ப நிஜமாவே அற்புதமான பேச்சில தான் வர்றார். ஏன்னா இது வரைக்கும் நீச்சமடைந்தவர் இப்ப ஆட்சி அமைத்து முழு பலத்தோட வரப்போறார். அந்த வகையில இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சகாயாதிபதி, ஜீவனாதிபதி. உங்களுக்கு என்றைக்குமே பார்த்தீங்கன்னா சந்தோஷம் இருக்கணும், ஆனால் உழைக்கணும், முயற்சி செய்யணும், வெற்றி அடையணும், அதுக்கேற்ற ஒரு ஜீவனம் உண்டாகணும் அப்படிங்கிற நினைப்பு எப்போவுமே உண்டு. உத்தியோகம் பார்க்கணும், இல்லைன்னா தொழிலில் முன்னேறணும், முயற்சிகளை எடுக்கணும். அப்படி தான் உங்களோட இது. உடம்பே முடியல, கடுமையான ஃபீவர் அப்படின்னா கூட ஒர்க் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த ஆளுமை நிறைந்த ஒரு கிரகம் உங்களுக்கு ராசிநாதன் சூரிய பகவான். அதனால உங்களுக்கு இந்த வேலையை கண்டிப்பாக எடுத்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. அதனாலேயே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டெஸ்டினேஷன் இருக்குது. எப்போவுமே மோட்டிவேஷன் இருந்தாலே டெஸ்டினேஷன் கண்டிப்பாக இருக்குது. அந்த வேலையை முடிச்சிடலாம். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு இது வரைக்கும் தன வாக்கு குடும்ப ஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல இருந்துட்டு பணவரவை கொடுத்தார். அதே சமயம் சில பிரச்சனைகளை கொடுத்தார், செலவு அதிகமாக கொடுத்தார். பணவரவு எவ்வளவுதான் இருந்தாலும் அதுக்கேற்ற ஒரு செலவு கொடுக்கல, மேலேயே செலவு கொடுத்தார். சமாளிக்க முடியல, கடன் வாங்கினீங்க, ஏதோ பண்ணீங்க, கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியல. ஏதோ சில பேருக்கு ஏதோ உங்களால் முடிஞ்சதை செஞ்சு கொடுத்தீங்க. குடும்பத்துக்கு ஏதாவது தேவையா அதையும் எடுத்து கொடுக்க முடியல. ஆனாலும் ஏதோ ஒரு வகையில் சமாளிச்சிங்க. அந்த வகையில் இந்த 2ஆம் இடத்தில் நீச்சமடைந்த நிலையில் விட்டு இப்போ எங்கே வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சகாயஸ்தானத்துக்கு வரார். 3ஆம் இடத்துல ஆட்சி அமைக்கிறார். 3ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துலேயே ஆட்சி அமைத்து உங்களுக்கு ஒரு ஜீவனத்தை விருத்தி அடைய வைக்க போகிறார். ஏன்னா இவர் தான் ஜீவனாதிபதியும். ஸோ முயற்சிகளை எடுக்க வச்சு அந்த முயற்சிகளின் மூலமாக உங்களுக்கு ஜீவனத்தை அபிவிருத்தி செய்ய போகிறார். ஜீவனம்னா என்ன? உத்தியோகம், தொழில், வியாபாரம். உத்தியோகம் எதா இருந்தாலும் சரி, அந்த உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இது வரைக்கும் கொஞ்சம் ஏகப்பட்ட டென்ஷன், குழப்பம், அதில் மீண்டும் 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 ஏதோ வரீங்க, உடம்பு ஆரோக்கியம் இல்லை ஏதோ. ஆனால் இப்போ தெளிவாக சிந்தனை பண்ணுவீங்க. அந்த முயற்சிகளை எப்படி கொண்டு வந்தால் வெற்றி அடையலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியே தொழில் வியாபாரம். தொழில் வியாபாரத்தில் ஏதோ ஏனோ தானோன்னு ஒரு போக்கு போயின்னு இருக்கு. சரி பரவாயில்ல, ஏதோ வரட்டும், இன்னைக்கு விடியாதா நாளைக்கு விடியாதாங்கிற மாதிரி ஏதோ ஒரு இதில் போயிட்டீங்க. இப்போ அந்த தொழில் ஸ்ரத்தையாக செய்வீங்க, அதுக்குண்டான ஒரு வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. மற்றபடி இந்த சகாயஸ்தானத்துக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவான் ஆட்சி அமைத்து உங்களுக்கு சில அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்க போகிறார். இளைய உடன் பிறப்புகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப அற்புதமாக படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மனசில் ஒரு தைரியம் இருக்கும். தைரியம் இருந்தாலே எல்லா விஷயத்துலையும் ஒரு உத்வேகம் கிடைக்கும். உத்வேகம் வந்தாலே வெற்றி தான். ஏன்னா ஒரு வேலையை எடுத்தோம் அப்படின்னா அந்த உத்வேகத்தோட வேகத்தை விவேகமாக எடுத்துக்கணும்னா கண்டிப்பாக வெற்றி தான். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் 2/11/2025 முதல் 6/11/2025 இருக்கலாம் 4/9 கொடை அதிபதி செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். இந்த நேரத்தில் சுகபோக வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சுகபோக வாழ்க்கை, அப்பா, சுகம் வேற, போகம் வேற. போகம்ங்கிறது உங்களோட விருப்பங்கள்லாம் பூர்த்தி அடையக்கூடாது. சுகம்ங்கிறது உங்களோட சந்தோஷங்கள். ஆக சுகபோக வாழ்க்கையை அமையக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த வீடு, ஏதான மனை, இல்லைன்னா வாகனம் ஏதானு வாங்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டிருந்தீங்க. நிறைய பேருக்கு ஒரு திட்டம் இருக்குது. வாகனத்தை, பழைய வாகனம் கொஞ்சம் ட்ரபிள் கொடுத்துட்டு வேற புதுசாக வாங்கலாம்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அற்புதமான ஒரு காலகட்டம். வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நகரக்கூடிய ஒரு காலகட்டம். அதேமாதிரி உத்தியோகத்தில் இடமாற்றம், தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அதேமாரி தந்தையாரின் மூலமாக நீங்கள் நினச்ச காரியங்களை சாதிச்சுக்கலாம். மேக்சிமம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அந்த சூரிய பகவான் இருக்கிற இடத்த வச்சு தான் தந்தையாரோட அனுகூலம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். சாதாரணமாக பகைமையான இடத்துல இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருந்தாலே தந்தையாரோட ஆதரவே இருக்காது. ஆக சில பேருக்கு தந்தையாரோட ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அடுத்தபடியாக 7/11/2025 முதல் 17/11/2025 இருக்கலாம் ராகு பகவானின் சுவாதி நட்சத்திர காலில் வரும்போது உங்களது முயற்சிகள் பிரம்மாண்டமாக விரிவடையும். அப்படியே ரொம்ப அற்புதமாக பண்ணணும் அப்படின்னு ஒரு, அதாவது நீங்கள் நாளைக்கு என்ன வேலை அப்படிங்கிறத இன்றைக்கே திட்டம் போட்டுருவீங்க. இப்படி நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போயிட்டு, இல்லை தொழில்னா நேராக போயிட்டு இப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்கெட்ச் பை ஸ்கெட்ச் அப்படியே போட்டு வந்துடுவீங்க. டைம் அதுதான் இந்த சொல்லுவாங்க டூ டூ லிஸ்ட்டு. என்றைக்குமே காலையில் ஆஃபீஸ்க்கு போயிடனோடனே டூ டூ லிஸ்ட்டு போட்டால் தான் எப்போவுமே வெற்றி கிடைக்கும்.
நம்ம இன்னைக்கு இந்த காலங்கள்லாம் இந்த காரியத்தெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு டூ லிஸ்ட் போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, வெற்றி. அதேமாரி இப்போ இதெல்லாம் பெரிய பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனிலலாம் பாருங்க, இண்டன்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு என்ன தேவைகளோ எழுதி கொடுப்பாங்க. அது மாதிரி அந்தந்த காரியத்தை அந்தந்த நேரத்தில் செய்கிறத விட நீங்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு அந்த வேலைகளை அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அதேமாரி இந்த நேரத்தில் விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களே தேடி வரும் கண்டிப்பாக. அப்போ நீங்கள் கடன் வாங்காமல் வாங்குங்க. என்ன நமக்கு தான் இப்போ ஏகப்பட்ட கிரெடிட் கார்ட்ஸ் அது இதுலாம் இருக்குது, கடன் வாங்கினா வாங்கிடுவோம் அப்படின்னு அந்த மாதிரிலாம் திட்டம் போடாமல் உங்களுக்கு எப்படி தேவையோ அதை மாதிரி வாங்கிக்கிறது நல்லது. அடுத்தபடியாக 18/11/2025 முதல் 25/11/2025 வரைக்கும் 5-8 குடை அதிபதி குரு பகவானின் விசாகம் நட்சத்திர காலில் வரார். பஞ்சமாதிபதி அஷ்டமாதிபதி இவரோட காலில் குருவோட விசாகம் நட்சத்திர காலில் வரும்போது உங்களுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பாங்க. குழந்தைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு வியக்க வைக்கும். திடீர்னு டேடி இந்த மாதிரி என்னோட இதில் வந்து இந்த மாதிரி படிப்பு இதில் எக்ஸாமில் நான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன், எனக்கு இந்த ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க, இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மனசில் சந்தோஷம் இருக்கும், பெரிய சந்தோஷம். ஆஹா, குழந்தை வந்து ப்ரைஸ் வாங்குறா அப்படின்னு. அதனால இந்த மாதிரி காலகட்டங்களில் குழந்தைகளின் மூலமாக சில மன மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆன்மீக விஷயங்கள் அற்புதமாக இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகள் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக அழகாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அஷ்டமாதிபதி அப்படிங்கிற உடல் ஆரோக்கியம் இப்போ ரொம்ப திருப்தியாக இருக்கும். அப்பாட மருத்துவ செலவுகள்லாம் கண்டிப்பாக குறையக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். நான் ஏற்கனவே முதலே இன்ட்ரோவில் சொல்லியிருக்கேன் பாருங்க, அந்த ஸ்லோகத்தை மறுபடியும் சொல்லுங்கள். ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்தியானம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம் ஏகம். இல்லையா, இவ்வளோ தூரம் சொல்ல முடியலையா? ஓம் சுக்கிர பகவானே போற்றி 108 தடவை சொல்லுங்க. ஓம் சுக்கிர பகவானே போற்றி. அதை 108 தடவை சொல்றது ரொம்ப விசேஷம். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்றதுனாலே உங்கள் சகாயாதிபதியும் ஜீவனாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது சகாயஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து முழு பலத்துடன் அற்புதமான பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.